यानी कि हमें पक्का यकीन है इस बात का कि जब आप लोग हमारे मकान में एंटर कर रहे होंगे तो आपने अपनी जेब से रुमाल निकाल कर अपनी नाक पे लगा लिया होगा, क्योंकि हमारे गाय भैंसों के गोबर की बदबू आपको बर्दाश्त नहीं हुई होगी। हम उस गोबर की बदबू को सुबह से लेकर शाम तक झेलते हैं, भोगते हैं, क्योंकि वो हमारी अंतरात्मा में समा चुकी है, हमारी रंज रंज में समा चुकी है। यानी कि हमारी प्रजा के लिए हमारी खाल आज है। सर आप मत बोलिए सर, प्लीज। हम देते हैं कि वो हमारी खाल नोच के उसके जूते चप्पल बना ले। सर मत बोलिए सर, प्लीज। ये लोग हम पे इल्जाम लगा रहे हैं, हम सभी के बंदे पे। सर आप मत बोलिए सर, प्लीज। ये बच्चों की परवाह नहीं, अपनी प्रजा का ख्याल रखने के लिए चलो हम। सर मत बोलिए सर, प्लीज सर। सर आपको आराम की जरूरत है, प्लीज सर। सर आपकी तबीयत ठीक नहीं है, आप बोलिए मत सर, प्लीज। ऑफिसर इनकी ईसीजी रिपोर्ट बराबर नहीं है और नॉर्मल भी नहीं है। इनकी तबीयत ठीक होने के बाद खुद भी पूछ सकते हैं आप। ओके, वेलकम अगेन। हाँ जी। भाई इतना दूर से आया है इंक्वायरी करने के लिए, अपना दूध तो पीते जाइए कम से कम भाई। देवी सुबह सुबह गोबर करके मचल रही हो, शादी करवा दे तुम्हारी। देखो कहाँ का लगा रखा गोबर। अरे 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 बंदा राहु केतु का लेगा मारे तुम करके रखा खा मखा। अरे बेटिया डर रही है, जरा भेजा खराब कर दिया साले। मेंबर ऑफ पार्लियामेंट समझते हैं माधुरी दीक्षित। ऐसा पोज बना के खड़ी हुई हो जैसा भी सही नाचना शुरू कर दोगी। हाँ नाचोगी ट्रेन के ऊपर। मूसर का है ना? साहब किधर है? गोविंद हरामी। हम बोल रहे हैं, हम मंत्री हैं, हम गलत कर रहे हैं।
आज सुबह पूर्व मंत्री को अपने घर से संदेहात्मक ढंग से अपहरण कर लिया गया। வடக்கு மாநிலத்தின் முன்னாள் அமைச்சர் இன்று அதிகாலை அவரது பண்ணை வீட்டிலிருந்து மர்மமான முறையில் கடத்தப்பட்டிருக்கிறார். அவரது வீட்டில் இருந்து வெகு தூரத்தில் இருக்கும் நெடுஞ்சாலையில் அவருக்கு சொந்தமான டிராக்டர் வண்டி ஒன்று அனாதையாக நின்று கொண்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்ன சார் பண்றீங்க? என்ன பண்றீங்க? இதெல்லாம் நேத்தே முடிக்க சொன்னல. நேத்தே வர சொன்னேன் சார். இப்பதான் வந்திருக்காங்க. வேலை நடந்துட்டு இருக்கு. சும்மா ஆள் வரலன்னு சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு வேலை கொடுத்தா அதை ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணணும். உள்ள இருக்கிறது எவ்வளவு முக்கியமான ஆளுன்னு தெரியுமில்ல. செக்யூரிட்டி மஸ்ட் பி வெரி வெரி டைட். ஹலோ ரைட். யோ நான் கூப்பிடுறேன் பாரியா போய். நீ இல்லையா? உங்களதான் வாங்க. இந்த சந்தன வாசத்துக்கும் மசாஜுக்கும் எங்கெங்கெல்லாம் சுகத்தை வச்சிருக்கான் அந்த ஆண்டவன். பாஸ்கர், என்னப்பா? சிகரெட் குடுறா. ராத்திரிக்கு நீ என்னடா சாப்பிட போற? சிக்கன் மட்டன் இந்த மாதிரி மாமூல் ஐட்டம்லாம் வேணாம்ப்பா. சம்திங் ஸ்பெஷலா. சம்திங் ஸ்பெஷல்? நீ மான் கறி சாப்பிட்டுருக்கியா? இது வரைக்கும் நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நான் சாப்பிட்டதே இல்லை. அப்படியா? இன்னைக்கு சாப்பிடலாம். பாண்டியன். ஐ எம் சந்தன பாண்டியன். எனக்கு இந்த சந்தனனாலே ஆகாதியா, உடனே வெட்டிடுவேன். ஆமா, பாண்டியன்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவியா? பையன் ஆசைப்படுறான், நல்லா குட்டிமான பார்த்து 1 ஹவருக்குள்ள ரெடி பண்ணு. சார், நீங்க ஐஏஎஸ் ஆபீசர், வன இலாகா செக்ரட்டரியா இருந்திருக்கீங்க. வனவிலங்கு கொல்றது சட்டப்படி குற்றம். எதுயா குற்றம்? எதுவுமே ரிப்போர்ட் ஆனா தான் குற்றம். 2 கார் மோதிச்சுன்னா அது இன்சிடென்ட், அது ரிப்போர்ட் ஆனா தான் ஆக்சிடென்ட். நீ மான அடிச்சு கறி சமைச்சா தாய்மானா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகுது. இல்ல உரிச்ச தோலை தான் நீ எரிக்காம விட்டுரு போறியா? இதெல்லாம் சொல்லியா கொடுப்பாங்க? சார், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. விடுறா. பாண்டியன், ஆர் யூ சஜஸ்டிங் ஆர் இன்சல்டிங்? நான் டிஜிபி வீட்ல டிஃபன் சாப்பிட்டு கவர்னர் வீட்ல காபி சாப்பிடுறவன். எல்லா அதிகாரியும் என் கண்ணசைவுக்கு காரியம் செய்வாங்க. இப்படி பதில் பேசிக்கிட்டு நிக்க மாட்டாங்க. 20 வருஷம் சர்வீஸ் பண்ணியும் நீ இன்னும் திருந்தின மாதிரி தெரியலையே. ஏஎஸ்பியா போஸ்டிங் ஆயி சார்ஜ் மெமோ வாங்கி வாங்கி ப்ரமோஷனே இல்லாம ஏஎஸ்பியாவே கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கியே. அப் டு டேட்டா உன் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் சொல்றேன்னு பாக்குறியா? அதான் ஐஏஎஸ். ஏற்பாடு பண்றியா? வேற என்னடா வேணும்? பாட்டில்ப்பா. டேய், வெத்தலை வாங்கிட்டு வான்னா சுண்ணாம்பையும் சேர்த்துதான்டா. அவ்வளவு விவரம் இல்லாத அவரு. என்ன பாண்டியன்? பாண்டியன், அந்த காக்கி சட்டைக்கு கஞ்சி போட்ட மாதிரி விரைச்சுக்கிட்டு நிக்குது. மொரப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சொன்னது செய்ப்போ. சார், என்ன சார், என்ன சொன்னாரு? இங்க வராரு, என்ன டென்ஷனா வராரு? சார், ஒரு சிகரெட் கொடு. நீங்க சிகரெட்? அட கொடுப்பா. என்ன சார், என்ன ஆச்சு? இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்னதான் ஏஎஸ் ஆபீசர் இருந்தாலும் இப்ப அவன் விசாரணை கைதி. ஊழல் பண்ணிட்டு இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கான். மான்கறி வேணுமா, சாராய வேணுமா, என்கிட்டே கேட்கறான். பாவம், பசிக்காக திருநவனை எல்லாம் நடு ரோட்ல போட்டு அடிச்சிருக்கேன். பொதுமக்கள் பணத்தை கொள்ளையிட செய்வங்கிட்ட 10 அடி தள்ளி நின்று கைகட்டி சேவகம் பண்ண வேண்டியிருக்கு. தேவை அதெல்லாம். வெக்கக்கேடு வரதான், வெக்கக்கேடு. உங்க கோவம் எனக்கு புரியுது சார். என்ன சார் பண்றது? இது மாதிரி ஆளுங்களா இவ்வளவு நக்கலா பேசுறாங்கன்னா அதுக்கு காரணமே இவங்க பின்னாடி பெரிய ஆளுங்க சப்போர்ட் இருக்கிறது தான். அவங்க பேசும்போது பலார்னு அறையலான்னு தோணும். அதை மீறி உங்க நிழல் அவங்க மேல பட்டது, அடுத்த நிமிஷமே உங்க வீட்டுக்கு முன்னாடி ஆட்டோ வரும். ஆசிட் ஊத்துவானுங்க, கல்லடிப்பானுங்க, பாட்டில் விடுவானுங்க. அட்லீஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டராவது வரும். சார், டென்ஷன் ஆகாம பொறுமையா போங்க சார். என்ன சொல்றீங்க? பொறுமையா போகணுமா? யாகுங்க? யாகு சின்ன குழந்தைங்களா டியூஷன் சொல்லிட்டு போயிருக்கான் சார். சார், பிரச்சனை யாருக்கு தான் இல்ல, முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க சார்.
யார் அனுப்பிச்சது? நான் போய் முடியாதுன்னு சொல்ல போறேன். என்னாலும் சரி. யாரா அவன் ஐயாவோட பெட்ல மரியாதை எல்லாம் பத்து நிக்கிறது? எந்தரா எந்தரா? பெண் குடியா? இருங்கடா. ஒரு பெகுதான். யாரா? குளிக்கிறாரு. ஏய், அந்த பாண்டியன் கறி வாங்கிட்டு வந்துட்டானா? யாராங்க? என்னடாங்க? என்னாச்சு? அப்பாவுக்கு என்னாச்சு? அப்பா Say
எல்லா வண்டிகளையும் பிளாக் பண்ணுங்க. Come on! சீக்கிரம் சேரு. ராஜேந்திரன். ராஜேந்திரன், என்ன படிக்கிறீங்க? படிக்கல. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மெக்கான் ஷெட்ல வேலை செய்யறேன்க்கா. எப்படிப்பா காயமாச்சு? ஓனர் இல்லக்கா 10-12 ஃபேனர் எடுக்க சொன்னாரா? அப்ப நான் தேடிட்டே இருந்தேனா, ஓங்கி எட்டி விட்டாரு பாருக்கா. அப்படியே நான் பைக் மேல வந்துட்டேனா சைலண்டர் சுட்டுச்சுக்கா. அக்கா, ஓனர் ஒரு நாள் தான்க்கா லீவ் கொடுத்துருக்காரு. வேலைக்கு போகணுக்கா. எப்பக்கா விடுவ? காயம் ஆறணுன்னே போலாம்ப்பா. டெக்ஸ்ட்ரோஸ் போட்டுருங்க. ஓகே மேடம். மார்னிங் ஈவினிங் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். சரி. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அது பேசாது. ஒரு நாள் இல்லக்கா எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அது தொண்டையில கால் வச்சு இல்லக்கா மிஸ்டா இருக்கா, நரம்பு கட்டாயிச்சா. அன்னையிலேருந்து அதால பேச முடியாதுக்கா. அதை விடுக்கா, ஓனர் சம்பளத்துல பிடிச்சிப்பாருக்கா. எப்பக்கா என்னை வீட்டுக்கு அனுப்புவ? கொஞ்சம் திரும்பி படுத்துக்கோ. சாப்பிட்டியாப்பா? காசு இல்ல, அதான்க்கா கொடுக்கல. எதுக்கு காசு கொடுக்கணும்? இங்க எல்லாமே காசு தான்க்கா. என்னது இது? பெரிய துட்டு நீட்டிங்கன்னு வந்துக்கினேன். எல்லாரும் 5 ரூபா கொடுத்தா நீ 2 ரூபா கொடுத்துக்கினேன். கூப்பத்தோட்டில் தான் போடணும். லோகநாயகி, என்ன இந்த பேஷண்ட்டுக்கே சாப்பிட எதுவும் கொடுக்கல? லோகநாயகி, லோகநாயகி, உங்களை தான். எல்லாத்தையும் நானே வாங்கி வாயில போட்டுக்கினேன். அவனுக்கு கட்டிங் கொடுக்க தேவல. வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கணும் போ. கேட்கறதுக்கு பரவாயில்ல, அதை விட்டுருங்க. நீங்க எழுதுறீங்க. அம்மா, நீ கொடுக்குற பால் நல்லாவே இல்லம்மா. டாக்டர் தான் ஆலிஸ் சாப்பிடலான்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்பா கிட்ட சொல்லி ஆலிஸ் வாங்கி தர சொல்லுமா. நீங்க விட்டுருங்க. இந்தப்பா. இல்லக்கா, நீங்க சாப்பிடுங்கக்கா. சாப்பிடுப்பா. இல்லக்கா, நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க, சாப்பிட கொடுங்க. வெறும் வயித்தோட இருக்க கூடாது. அக்கா, அக்கா. என்னப்பா? உங்க பேர் என்னக்கா? கவிதா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். வணக்கம்மா. ராஜேந்திரன், ராஜேந்திரன் எங்க? போட்டான். டிஸ்சார்ஜ் ஆயிட்டானா? செத்து போட்டான். மார்ச் வரைக்கும் போயாச்சு.
ராஜேந்திரன் கேஸ் போட்டீங்க? இதோ இங்க இருக்கு மேடம். ராஜேந்திரன் எப்படி? எனக்கு தெரியாதம்மா. மேடம் ப்ளீஸ். டாக்டர் ராஜேந்திரன் ஒரு பேஷண்ட், 12 வயசு, செத்து போயிட்டான். ரிப்போர்ட் பாருங்க. சாவுக்கான காரணம் என்ன எழுதிருக்காங்கன்னு பாருங்க. பாருங்க. சடன் ஃபிட்ஸ் போட்டுருக்கு. இல்ல டாக்டர், அவனுக்கு ஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நல்ல ஹெல்த்தியா தான் இருந்தான். நைட்டு டெக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காங்க. அதுலதான் ப்ராப்ளம் இருந்திருக்கு. இதோ 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 பாருங்க, எவ்வளவு கண்டாமினேஷன் பாருங்க. இதனாலதான் பாய்சன் ஆகி அவருக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு. மணி, இவங்க பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உடனே வர சொல்லுங்க. சீக்கிரம் போ. ஆஸ்பத்திரியில டெத்ங்கிறது சகஜமான விஷயம். நோ டாக்டர், இது டெத் இல்ல, மர்டர். மருந்துங்கிற பேர்ல விஷத்தை கொடுத்து கொலை செஞ்சிருக்கோம். இதனாலதான் அவன் செத்துருக்கான் டாக்டர். அவன் பாடிய பார்த்தேன், நீலம் பாரிச்சிருக்கு. இது விடக்கூடாது டாக்டர். இத சப்ளை பண்ண கம்பெனியை விடக்கூடாது டாக்டர். Mind your words, Kavita. Don't forget you are a surgeon and you are talking to your dean. விசாரிச்சதான உண்மை தெரியும். நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. Look at this label. சாம்ராஜ் ஃபார்மா. கேள்விப்பட்டதே இல்ல. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இங்க இருந்து ஒரு ஐட்டம் கூட வாங்கினது கிடையாது. யாரோ பேஷண்ட் சம்பந்தப்பட்டவங்க எங்கேயா போய் எதை வேணா வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு நாமளா பொறுப்பு. இட்ஸ் ஓகே. டியூட்டி ஆஃபீஸர் கேட்கிறேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு. என்கொயரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்றேன். ஆனா ஒண்ணு, இப்ப இங்க வந்து இதுக்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் தான் பொறுப்புங்கிற மாதிரி உளறன பாரு. அந்த மாதிரி வெளியில போய் உளற வைக்காது. வாங்கப்பா. பிரீத்தி, உன் ஃப்ரெண்டு டீல் பண்ற கேஸ்ல முதல்ல டெத்த பாக்குறாங்க. இல்ல டாக்டர், மர்டர். அதான் விசாரிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஊழல் ஊழல் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்களே, அவங்களால நிரூபிக்க முடியுமா? கேளுங்க. ஐயா உங்களுக்கு போனியா? நண்பரே தான் பேசுறேன். என்ன விஷயம்? உங்க மருந்து கொடுத்ததுல சில பேஷண்ட் செத்து போயிட்டாங்க. நிஜமாவா? எனக்கு ஒன்னும் ஆபத்து வராம பாத்துங்க சார். நீ ஒண்ணு பண்ணு, நம்ம கம்பெனியோட ஸ்டாக் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி முதல்ல டிஸ்போஸ் பண்ணு. நான் ஆள் அனுப்புறேன். சரிங்க சார். என்ன பேசிட்டு இருந்தா? ஊழல் சார். ஊழல் எங்கதான் இல்ல ஊழல்? நான் ஒண்ணு கேக்குறேன். ஜெயக்குமார், இங்க பாரு. ராஜ் பார்மால இருந்து ஒரு ப்ராடக்ட் கூட வாங்குறது இல்லைன்னு டீன் சொன்னாரு. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இதுல டீனும் சம்பந்தப்பட்டிருக்காரு. அப்போ ராஜ் பார்மால இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம்னா இந்த பேட்ச்ல சப்ளை ஆன எல்லா பாட்டிலும் தானே கெட்டு போயிருக்கோம். எத்தனை பேஷண்ட்ஸ்க்கு போட்டிருப்பாங்களோ. தப்பு நடந்திருக்கு, பெரிய லெவல்ல தப்பு நடந்திருக்கு. ஐயோ கடவுளே. முதல்ல ஸ்டோர் ரூம்க்கு போய் எந்த வார்டுக்கும் அதை அனுப்பாம நிறுத்தி வைக்கணும். ஹலோ, லோட்லாம் ஏத்திக்கிட்டு இருக்கேனே. இத வந்துடுறே. எந்த நேரத்துல என்ன கேக்குது போயா. எக்ஸ்கியூஸ் மீ, ராஜ் ஃபார்மால இருந்து வந்து சலைன் பாட்டில் எந்தெந்த வார்டுக்கு எல்லாம் சப்ளை பண்ணிருக்கீங்க? ராஜ் ஃபார்மாவா? அந்த கம்பெனில இருந்து எந்த மெடிசன் வாங்குறது இல்லையே. எனக்கு தெரியும். முதல்ல என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பாருங்க. என்னமா சும்மா அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, பிரகதி ஃபார்மா இங்க இருந்தா எல்லா மருந்தும் வாங்கிட்டு இருக்கோம். சும்மா வளராம போமா. என்ன பெருசு நீங்க நிறைய சாவுந்து கிடக்கு? ஐயா ஒன்னும் புரியலையேப்பா. அப்படியா? ஏதாவது விஷசாரம் ஏதாவது குடிச்சிருப்பானுங்களா? அது கஞ்சா வாட்ட சாட்டமா இருக்காங்க. என்ன கேஸ் எதுன்னு தெரியலையே பெருசு. எனக்கு விஷயம் தெரியுமா? ஹாஸ்டல்ல இருக்கான், வர சொல்லிருக்கேன். எனக்கு எதுவும் வேண்டாம். கவிதா, எவ்வளவு பெரிய சதி இங்க நடந்திருக்கு. மருத்துவம் புனிதமான சேவைன்னு வாய் கிழிய பேசினாரே, அந்த டீனே இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. அவன் என்ன பண்ண முடியும் கவிதா?
ஆஃப்டர் ஆல் ஹவுஸ் சர்ஜன்ஸ் டீனோட கண்ட்ரோல்ல நாம இருக்கோம். அவரு சர்டிபிகேட் கொடுத்தாதான் நாம MBBS டிகிரியை பாஸ் பண்ண முடியும். அவரை பகச்சிக்கிட்டா நம்ம ஃபியூச்சர் தான் பாதிக்கப்படும். லீவ் திஸ் மேட்டர் கவிதா. ஏய் கவிதா சொல்றது ஏதோ நியாயம் இருக்குடா. இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு, அதை விட்டுட்டு நம்ம அவ தான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கானா? நீ ஏன்டா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாத விவகாரத்தை நம்ம தலையாண்ட நுழைப்பானே. வந்தமா படிச்சமா போனமா இருக்கிறத விட்டு இதுவா நம்மளோட வேலை? கண்ணுக்கு முன்னால இப்படி ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு. நீங்க கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம உங்க சொந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கீங்க. இல்ல கவிதா, நான் சொல்றது கொஞ்சம் ப்ளீஸ் விட்டுங்க. என்னை யாரும் சமாதானப்படுத்த வேண்டாம். தியாகு வரட்டும், தியாகு வரட்டும், தியாகு. தியாகு, தியாகு ஒரு சின்ன பையன். அவன் அம்மா பேச கூட முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும். தெரியும்ல, இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற மருந்து நம்பி தானே நம்ம வைத்தியம் பண்றோம். ஆனா அதுல துரோகம் நடக்குது. டீன்ல இருந்து எல்லாருமே தப்பு பண்றாங்க. இவங்க யாருமே கேட்க வர மாட்டேங்கிறாங்க. நாம இதை கேட்கணும் தியாகு. யாரு கேப்ப? சொல்லு, யாரு கேப்ப? செக்ரட்டரி போய் ஹெல்த் மினிஸ்டர் கிட்ட நியாயம் கேட்போம். நீ நியாயம் கேட்க கூப்பிட நினைக்கிற ஹெல்த் மினிஸ்டர் யார் தெரியுமா? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து சப்ளை பண்ற ராஜ் ஃபார்மோட ஒரிஜினல் ஓனர். கேட்கணும்னு ஆரம்பிச்சா அவன் செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்ப நீயும் அப்படியே விட்டுடலான்னு சொல்றியா தியாகு? வேற என்ன பண்ண முடியும்? இங்க எல்லாருக்கும் எல்லா ஊழலும் நல்லாவே தெரிஞ்சிருந்தோம். அதை கண்டும் காணாம வாழ பழகிட்டாங்க. நீ ஒருத்தி மட்டும்தான் கேட்கணும் மாத்தணும்னு நினைக்கிறேன். இது ஊரை திருத்துற வேலையெல்லாம் விட்டு இது இப்படிதான் இருக்கும். சகிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி சகிச்சிட்டு இருக்கிறது தியாகு? எப்படி சகிச்சிட்டு இருக்கிறது? அந்த பையன் காயத்தோட ரத்தம் கூட இன்னும் காயல. இப்ப நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய தியாகு? நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க. இப்ப அழுகுற, இப்படி 24 மணி நேரமா அழுதுகிட்டே இருப்பியா? இங்க பாரு, எப்பவுமே யாராலையும் ஒரே மனநிலையில இருக்கவே முடியாது கவிதா. நான் சொல்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, ஒரு முடிவுக்கு வருவேன். சொந்தம்னாதான் தட்டி கேட்பீங்களா? கேட்க வைக்கிறேன். அந்த சட்டம் கொஞ்சம் போடுமா? பாட்டிமா, 2 இட்லி கொடுங்க. பாட்டிமா, காசுக்கு வந்து தரேன். முடியல. இந்த தியாகுங்கிறது யாரு? நான் டாக்டர், என் கவிதா. கவிதா, டேய் கவிதா.
கவி ஐயோ 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 கவி 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 ஐயோ கவி ஏன் கவி நான் என்ன பண்ணுவேன் ஐயோ இப்படி பண்ணு ஏடி பண்ணு கவி கவி தாங்க முடியல கவி உனக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ இப்படி பண்ணிதான் எனக்கு புரிய வைக்கணுமா கவிதா? கவிதா கவிதா நீதானே எனக்கு எல்லாமே, நீதானே. எங்க தப்பு நடந்தாலும் நீ தட்டி கேப்பியா தியாகம்? நீ தட்டி கேட்கணும். ஐயோ நீ கேப்பியா? நீ அழக்கூடாது, நீ அழக்கூடாது. நீ சாமுராய். நீ கேப்ப, கவிதா கவிதா கவிதா. மருந்து கம்பெனி ஊழல் வழக்கில் திடீர் திருப்பம். ராஜ் பார்மா யாருக்கு சொந்தம்? முன்னாள் சுகாதார அமைச்சர் இன்பராஜ் விடுதலை ஆவாரா? சாரி சாரி, நாம தான் சட்டத்தை தலையில தூக்கி வச்சுட்டு வேலை செய்யறோம். ஆனா இவங்கள பாருங்க. செல்வமணி சார், இந்த விளம்பரத்தை பாருங்க. இதுல போட்டோவும் இல்ல, விஷயமும் தெளிவா இல்ல. அடுத்த வாரம் நமது வாழ்வில் ஆபரேஷன் முடிந்து அரசாங்க உதவியுடன் ஆஸ்பத்திரியில் கண்டிப்பாக சந்திப்போம் என்றாயே. இதுல காஃபி சிந்தி மறைஞ்சிருக்கிற வார்த்தைகளை மட்டும் விட்டு விட்டு படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. அடுத்த நமது ஆபரேஷன் அரசாங்க ஆஸ்பத்திரியில் கண்டிப்பாக சந்திப்போம், அவசியம் வர வேண்டும். விட்டு விட்டு படிச்சா இதுல ஒரு தெளிவான அர்த்தம் கிடைக்குது இல்ல? எஸ் சார். சந்தோஷ் ராஜ், வயசு 51. இன்பராஜ், இன்பம் சந்தோஷம். மை காட் இட்ஸ் இன்பராஜ். எஸ் சார். அவருக்கு 51 வயசு. எஸ் சார். 5 9 மாநிலம். இட்ஸ் சேம் சார். ஓ காட், கடத்தல்காரங்க யூஸ் பண்ண கம்யூனிகேஷன் மெத்தட் இதுதான். we have to do something. புதூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், வேன் என்ட்ரி. பிரீத்தி எங்க வந்து படுத்திருக்க? பாலாச்சேர், ஜெயக்குமார். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயரால் ஆமென். பேர் என்னப்பா? முருகேசங்க. வயசு என்ன? 45. என்ன உடம்புக்கு? என்ன ராஜாராம, உன் கிளினிக்ல புது சிடி ஸ்கேன் போட்டு தாக்கிட்ட போல் இருக்கு. ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ப்பா. அண்ணா இது எங்கண்ணா போடுறது? ஏய் 10 பைசாக்கு பரவாத அனாதை பணத்தை கொண்டு தாலி இருக்கிறேடா, உள்ளே போட்டு போடா. வலிக்குது டாக்டர், டாக்டர் வலிக்குது டாக்டர், டாக்டர். ஹலோ சார், இன்ஸ்பெக்டர் செல்வமணி பேசுறேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இவ்வளவு நேரம் ஃபோன் பண்றேன், அட்டெண்ட் பண்ண முடியாதா? சார் நான் ரவுண்ட்ஸ்ல இருந்தேன் சார். நான் பேசுறத வச்சு யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு இப்ப தனியா வந்து பேசுறேன். சரி சரி, இப்ப அங்க என்ன பொசிஷன்? எனி சஸ்பெக்ட்ஸ்? இது வரைக்கும் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் நடக்கல சார். நம்ம ஆளுங்க டாக்டர் வேஷத்திலையும் வார்ட் பாய் வேஷத்திலையும் ஹாஸ்பிட்டல் உள்ளேயும் வெளியேயும் எல்லா இடத்துலையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்றேன் சார். ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். மிஸ்டர் இன்பராஜோட ரூம் நம்பர் 312ல பக்கா செட்டப்ல நம்ம ஆளுங்க வெயிட் பண்றாங்க சார். யார் எந்த வழியில எந்த வேஷத்துல வந்தாலும் உடனடியா பிடிச்சிருவோம் சார்.
இதே மாதிரி அலர்ட்டா இருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நானே போன் பண்றேன். ஓகே சார். கருவாயா, இந்த போன் வேலை செய்யல, சார்ஜர்ல போடு. சரிங்க. ஏயா என்ன இந்த பாடுபடுத்துற? இந்த கேஸ்ல இருந்தே நான் விடுதலை ஆக போறேன். இந்த ஆஸ்பத்திரி நாடகம்லாம் 1 நாளோ 2 நாளோ, அதுக்குள்ள அங்கேருந்து இங்க மாத்தி இங்கேருந்து அங்க மாத்தி போட்டு டார்ச்சர் பண்றியா? உன் போனை கொடு கொஞ்சம். இதெல்லாம் உங்க பாதுகாப்புக்காக தான். பொல்லாத பாதுகாப்பு. உங்க பாதுகாப்பு பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். ஒருத்தன் வயத்துல கட்டிட்டு போய் பாம்பு வெடிச்சான், உடனே வரவனை எல்லாம் வயத்தை மட்டும் செக் பண்ணுவீங்க. இன்னொருத்தன் காலில் கட்டிட்டு வருவான், அவனை விட்டுருவீங்க. கொலை நடந்த பிறகு கொலை நடந்த இடத்துக்கு பலத்தா பாதுகாப்பு போடுவீங்க. இத பாரு, என் பாதுகாப்பை பத்தி எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்து நீ போய. எப்பவுமே என் கால்குலேஷன் தப்பாது. எப்படி அவங்கள இன்னைக்கு பிடிச்சிருவேன். வீல் சேர்ல இல்ல டாக்டர் தான் பிராக்டிஸ் பண்ண சொன்னாங்க. அப்படியா? பாத்துப்பா. கொஞ்சம் முடியல. ஐயோ, அசல் இந்த ரூம் கராம தடுக்கணுமே. ஆமா, 3வது அணி கன்ஃபார்ம். சொல்றா, என்ன படலாம் வந்திருக்க? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? சொல்லுடா. ஏசில தான் ஏதோ பண்ணணும் வந்த. என்ன பண்ண வந்த? சொல்றா. இந்தா பண்ணு, பண்ணுடா. என்னன்னு பாரியா? கங்கையும் காவிரியும் இணைக்கிறதா சொல்லிடுவோம், அவ்வளவுதானே. ஹலோ செல்வமணி. ஹலோ
செல்வமணி, ஹலோ. Keep this into the file. Good morning, Surya Hospital. ஹலோ, நான் டிஏஜி ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். எக்ஸ்பிரஸ் இன்வராஜ் இருக்காருங்களா? I'm sorry, sir. The ASP has given strict instruction that no call is to be routed to Mr. Invaraj's room without his permission. How may I help you, sir? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும்போது எப்படி உள்ள வர முடியும்? ஹாஸ்பிடலை க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு பேஷண்ட் உள்ள வரக்கூடாது, வெளில போக கூடாது. எல்லாரையும் செக் பண்ணுங்க. ஐ அம் ஆன் மை வே. ஓகே சார். ஓகே சார், ரவுண்ட் பண்ணிடுறோம். ஏஎஸ்பி சார் வந்துட்டு இருக்காரு. என்னன்னு பாரு. சன் ஃபார்மசி சூரியன் சூரியன் சூர்யா ஹாஸ்பிட்டல். 5 minutes. ஓகே, 5 நிமிஷத்துல போய் சேரணும். போ, அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார். மார்ச்சுவரில இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது எவனோ ஒரு அட்டாக் பண்ணி காரணங்களை சொல்லிட்டு இருக்காதீங்க. சாரி சார். டிபார்ட்மெண்ட் மாத்திட்டு வேற எங்கயாவது போங்க. Good morning, Surya Hospitals. உங்க ஹாஸ்பிடல்ல பாம் வச்சிருக்கோம். இன்னும் 5 நிமிஷத்துல வெடிக்க போகுது. முடிஞ்ச உயிர்களை காப்பாத்துங்க. பாம் பாம். இது தியாகோட பிளானா தான் இருக்கும். நம்ம வேலையை முடிக்கிறது வசதியா இருக்கணும். அவன் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான். அது எங்கங்க இருக்கு? எதுத்தாப்புல இருக்கு பாரியா. சரிங்க. ஐயா ரொம்ப நேரம் நிக்கிறேன், கால் வலிக்குதுங்கய்யா. இரியா உள்ள போனால் வெளியே வரட்டும். யோ கால் வலி, நீ போ. ஜாகு, என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதான் டாக்டர் பார்த்துட்டு போலான்னு. சரி, டேக் கேர். வாட்? சூர்யா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்வராஜை கடத்திட்டாங்களா? கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்திருக்கும் நீதிபதிகளுக்கும் டிவி மற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. உங்கள ஒருத்தன் தான் நான் ஏன் உங்க முன்னாடி ஒரு கடத்தல்காரனா நிக்கணும்? கடத்தப்பட்டவங்களுக்கு எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அரசியலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உங்களை மாதிரி நாங்களும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுல இருக்கிற ஊழல் காரணமா எங்க கண்ணு முன்னாலேயே பல இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் தலையிட்டே தீர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம்.
ஊர்வலம், உண்ணாவிரதம், போராட்டம் இருக்கிற எல்லா ஜனநாயக வழியிலையும் தட்டி கேட்டு சலிச்சு போய் வேற வழியே இல்லாம தான் கடைசியில இந்த வழியை நாங்க தேர்ந்தெடுத்தோம். நீங்க கடத்தின ஆட்களை இங்க ஒப்படைக்கிறேன்னு சொன்னீங்களே, எங்க அவங்க? நீங்க அவங்களுக்கு உச்சபட்ச மரண தண்டனை கொடுக்கறேன்னு சொல்லுங்க. இப்பவே நான் அவங்களை ஒப்படைக்கிறேன். What do you mean? எஸ், ஊழல்ங்கிற பேர்ல அவங்க செஞ்ச கொலைகளுக்கு தான் நான் தீர்ப்பு கேட்கிறேன். பாலங்கள், பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு விடுறப்போ அநியாயமா பொதுமக்கள் சாகுறாங்க. அந்த சாவுகள் பின்னாடி ஊழல் இல்லையா? வங்கி கடல் ஊழல்னால விவசாயிகள் பாதிக்கப்பட்டு குடும்பமா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சாவுகள் பின்னாடி ஊழல் இல்லையா? அமைச்சருக்கு கப்பம் கட்ட காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்காம சாராய காய்ச்ச அனுமதிக்கிறதுனால இந்த சமுதாயம் சதா சந்திச்சிட்டு இருக்குது விஷ சாராய சாவுகள். இந்த சாவுகள் பின்னாடி ஊழல் இல்லையா? ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் பேர் புதுசா செல்போன் வாங்கிட்டு இதே நாட்டுல ஒரு வேலை சோத்துக்கு வழி இல்லாம ஆயிரக்கணக்கில் செத்துக்கிட்டு இருக்காங்க. வெயில் அடிச்சு சாவல, வெள்ளம் வந்து சாவல, நோய் வந்து சாவல, பசி வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்டி சாவு பின்னாடி ஊழல் இல்லையா? முறையான லைசன்ஸ் இல்லாம மட்டமான மருந்து தயாரிச்சு அதனால அப்பாவி நோயாளிகள் இறந்து போறாங்களே, அந்த சாவுகள் பின்னாடி ஊழல் இல்லையா? ஊழல் செய்யறவங்களை கொலைகாரங்க நான் சொல்றது என்ன தப்பு? நாங்க கருதி பண்ணது 7 பேரை யாரு? அத்தனை பேரும் கோடிக்கணக்கில் ஊழல் செஞ்சவங்க. அது நிரூபணமாகி கோர்ட்ல தண்டனை வழங்கப்பட்டவங்க. ஆனா அந்த தண்டனை நிறைவேற்றப்படாம இருக்கிறதுக்காக மேல அப்பீல் பண்ணி சட்டத்தில் இருக்க எல்லா சலுகைகளையும் சாதகமா பயன்படுத்தி சுதந்திரமா வெளியில தெரிஞ்சுட்டு இருந்தவங்க. இதையெல்லாம் பார்த்து மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. ஊழல் செஞ்ச அவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்க போற தண்டனை உச்சமான தண்டனையா இருக்கணும். இனிமே ஊழல் செஞ்சா வாய்தா கிடையாது, வாய் கடிச்சு தான் புரியணும். கோர்ட்டு கிடையாது, சுடுகாடுதான் உணர். அப்படி ஒரு பயத்தை உங்க தீர்ப்பு விதைக்கணும். அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை அந்த மக்கள் எதிர்பார்க்கிற மரண தண்டனை விதிக்கணும். ஒரு தனி மனுஷ மாதிரி சட்டம் உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட முடியாது. அப்படியே இவங்களோட குற்றங்கள் உறுதியான கூட நீங்க கேட்கிற மாதிரி ஊழல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்க சட்டத்தில் இடமே கிடையாது. இப்ப இருக்கிற சட்டத்துல அதுக்கு இடம் இல்லைன்னு எனக்கும் தெரியும் யுவர் ஆனர். ஆனா அப்படி ஒரு சட்டம் இருந்து செயல்பட்டாதான் இந்த ஊழலை ஒழிச்சு நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டியவங்க நம்ம அரசியல்வாதிங்க தான். ஆனா ஊழல் செய்யறதுக்காகவே அரசியல் போறவங்க அதை எப்படி செய்வாங்க? தான் கைதான பிறகு கோர்ட்டு வாசப்படியில் நின்று போட்ட சட்ட கூட கசங்காம இது வெறும் அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கைன்னு கொஞ்சம் கூட வெக்கம் மான ரோட்சம் இல்லாம பேட்டி கொடுக்கான அவன சட்டத்தை மாத்த போறான். ஐயோ, என் நெஞ்சு வலிக்குதேன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வாய்தா மேல வாய்தா வாங்கி நீதிமன்றங்களை மாத்தி மிரட்டி விலைக்கு வாங்கி நீதியை ஏமாத்துற இந்த பாழா போன அரசியல்வாதிய சட்டத்தை மாத்த போறான். இந்த மக்கள் தான் உடம்புல இருக்கிற ரத்தம் சுண்ட சுண்ட வெயில் மழை பனின்னு பார்க்காம காட்டுலயும் ரோட்லயும் தொழிற்சாலையும் சாக்கடையும் கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசுல தன்னோட பச்சை குழந்தைக்கு வாங்குற பால்ல இருந்து ஒரு வேளை சாப்பிடுற கஞ்சிக்கு வாங்குற அரிசி, மண்ணெண்ணெய், மிளகாய், உப்பு, புளி, தாகத்துக்காக குடிக்கிற தண்ணியில இருந்து தன்னோட மானத்தை மறைக்க கட்ட கோவண துணி வரைக்கும் தன் வாழ்க்கை பூரா இந்த அரசாங்கத்துக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்க அரசியல்வாதிக அந்த வரி பணத்தை சர்வ சாதாரணமா ஊழல் செஞ்சு கொள்ளையடிச்சு உள்நாட்டுல வெளிநாட்டுல சொத்த வாங்கி குவிச்சுட்டு கஜானாவை சொத்தமா காலி செஞ்சு விலைவாசிய மக்கள் தலை மேல ஏத்தி அவங்க வயிற்றுல அடிக்கிறதும் இல்லாம தன்னை யோகியன்னு காமிச்சுக்கிறதுக்காக ஒருத்தன் மேல ஒருத்தன் ஊழல் வழக்கம் மாத்தி போட்டு இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு மாறி ஓட்டு போட்டு ஓட்டாண்டியா நிக்கிற இந்த மக்களை பாருங்க, அவங்களோட உணர்ச்சிகளை பாருங்க. இந்த மக்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் கொடுத்து சட்டசபைக்கு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதே மக்களுக்காக தான் எல்லா சட்டங்களும் எழுதப்பட்டிருக்கு. அரசாங்கத்துக்கே உத்தரவு போடுற அதிகாரம் இருக்கிற ஒரே இடம் உங்க உச்ச நீதிமன்றம். இந்த நாட்டில் நடக்கிற எத்தனையோ அநியாயங்களை யாருமே உங்க கவனத்துக்கு கொண்டு வராம நீங்களாவே தலையிட்டு தட்டி கேட்டிருக்கீங்க. ஏர்வாடியில மனித உரிமை மீறப்பட்டு மனநோயாளிகள் பல விதமான கொடுமைகளை சந்திக்க ஆரம்பிச்ச செய்தி தெரிஞ்ச உடனே தலையிட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க வழி செஞ்சதே உங்க உச்ச நீதிமன்றம் தான். இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே எத்தனை பேர் இருக்காங்க கணக்கெடுக்க சொல்லி எல்லா மாநில அரசாங்கத்துக்கும் உத்தரவு போட்டது இந்த உச்ச நீதிமன்றம். இதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுற உங்க உச்ச நீதிமன்றம் ஊழலுக்கு எதிராக ஏன் உணர்ச்சி வசப்படல? அவங்களுக்கு நீங்க வழங்குற மரண தண்டனை ஒரு ஆரம்பமா இருக்கட்டும், உங்க தீர்ப்பு ஒரு முன்மாதிரியா இருக்கட்டும். தியாகராஜன், அவங்கள உயிரோட பார்க்காம நாங்க எப்படி தீர்ப்பு வழங்க முடியும்?
அவங்க மேல ஒரு கீரல் கூட விடாம இப்பவே ஒப்படைக்கிறோம். நீங்களே பாருங்க. நாங்க நினைச்சிருந்தா எங்க கையில உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்க முடியும், ஆனா கொடுக்கல. ஏன்னா நீதித்துறை மேல இன்னமும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க மேல ஒரு கீரல் கூட விடாம அப்படியே நாங்க ஒப்படைக்கிறோம். சட்டத்தின் அடிப்படையில தான் எந்த வழக்கும் பரிசீலிக்கப்படும். உங்க நிபந்தனைக்கெல்லாம் சட்டம் அடிபணியாது. இவங்க மேல உள்ள வழக்குகள் கூட சட்டம் அனுமதிக்கிற சலுகைகளோட தான் நடக்கும். உங்க வாதங்களுக்கு வளைஞ்சு கொடுக்க நாங்க தயாரா இல்ல. உங்களுடைய அக்கிரமம் அநியாயம் பண்ண இந்த சண்டாள பாவிகளுக்கு இந்த உச்ச நீதிமன்ற தண்டனை வழங்கலன்னா நாம தான் தண்டனை கொடுக்கணும். ஆயத்தை கேட்கறாங்க, தண்டிக்கிறானுங்க, தப்பு பண்ணணும், சும்மா வராங்க, வெட்டானுங்க. தப்பு பண்ற பயில மண்ணை கவர அளவுக்கு அடுத்து நோக்குங்கய்யா. கடத்தப்பட்டவர்களை காப்பாற்ற முடியும், கடத்தியவர்களை கைது செய்ய முடியும். காவல்துறைக்கு உத்தரவிடுகின்றோம். உயிரை கொடுத்து ஒருத்தன் இத்தனையும் பண்ணியிருக்கான், என்னையா தீர்ப்பு கொடுக்குறீங்க? இதுக்கு மேலே நாம சும்மா இருந்தோம். நாம திகிர்ந்து